வணக்கம். என் பெயர் ஹேமாவதி. பதிவு எண் 511. இன்றைய தலைப்பு உற்ற உறவாயினும் தர்மத்தின் பக்கம் இருக்க வேண்டிய அவசியம். ராமாயணத்தில் சீதா பிராட்டியை திருமணம் செய்தவுடன் ராமர் கூறுகிறார், இப்பிறவியில் இரு மாந்தர்களை என் சிந்தனையாலும் தொடேன் என. ஒருவனுக்கு ஒருத்தி என்றபடி அவர் வாழ்ந்தும் காட்டினார். கைகேயி ராமனை அழைத்து, நீ 14 ஆண்டுகள் காட்டுக்கு செல்ல வேண்டும், தம்பி பரதன் நாடாளட்டும் என்று கூறியதும் ராமன் தன் பிரிவை தந்தை தாங்க மாட்டார் என்று தெரிந்திருந்தாலும் கூட தந்தையின் ஆணையை ஏற்று வனவாசம் செல்லுகிறார் ராமர். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற வேண்டும் என கைகேயிக்கு கொடுத்த 2 வரங்களையும் காப்பாற்றி அறம் காத்தார் தசரதர். கௌசல்யாவும் சுமித்திரையும் இது நம் கணவரின் கட்டளை என்று ஏற்றுக்கொண்டு அறத்தின் பக்கம் நின்றனர். லக்ஷ்மணரோ பலா அதிபலா என்ற 2 மந்திரங்களை கற்றுக்கொண்டு 14 ஆண்டுகள் உண்ணாமல் உறங்காமல் தன் தாயின் இட்ட கட்டளைப்படி ஒரு தொண்டனாக இருந்து தொண்டனுக்குரிய அறத்தினை பின்பற்றினார். தசரதரும் முன்னாளில் செய்த உதவிக்கு நன்றி கடனாக ஜடாயுவும் ராம் லக்ஷ்மணருக்கு உதவினர். அந்த உதவிக்கு நன்றி கடனாக ராமரும் ஜடாயுவுக்கு நீர்க்கடன் செய்து அறத்தை பின்பற்றினார். 14 ஆண்டுகள் வனவாசம் என்றதை மீறாமல் சுக்ரீவனின் நாட்டுக்கும் செல்லாமல் சுக்ரீவன் பட்டாபிஷேகத்திற்கு லக்ஷ்மணரை அனுப்பி அறத்தை கடைபிடித்தார் ராமர். விபீஷ்ணரும் தனது அண்ணன் செல்லும் வழி தவறென்று புரிந்து உணர்ந்து ஸ்ரீராமரின் பக்கம் சென்று அடைக்கலம் தேடி அறத்தை காப்பாற்றினார். பெரியப்பதான் ஆனாலும் நாடாளும் மன்னர்தான் ஆனாலும் அவர் செய்யும் செயல் தவறென்று புரிந்து சீதா பிராட்டியுடன் சேர்ந்து கூடுகிறாள் திருசிடை. அடுத்ததாக இலங்கையிலிருந்து சீதையை மீட்டு அயோத்தி வந்து பட்டாபிஷேகம் செய்ததும் இருவர் அயோத்தி நதிக்கரையில் நின்று பேசுகிறார்கள். இத்தனை மாதங்கள் சீதை இலங்கையில் இருந்தார்கள், அவர் எப்படி இருந்தார்கள் என்று யாருக்கு தெரியும்? இவ்வார்த்தைகளை கேட்டதும் ராமருக்கு மிகவும் யோசிக்க வைத்தது. ஒரு பிரஜை ஏற்க மறுத்தாலும் அந்நாட்டுக்கு ராணியாக இருக்க முடியாது என்று சீதை தன் வயிற்றில் குழந்தையை சுமந்திருந்த போதிலும் அவர்களை காற்றில் விட்டு விட வந்து சொல்லியிருந்தார் ராமர். அப்படியும் அறத்தை காற்றார். போரின் அறத்தின்படி ஆயுதம் இல்லாதவரிடம் போரிடக்கூடாது என்று ராவணனிடம் ராமர் கூறுகிறார். இன்று போய் நீ நாளை வா என்று. மனிதர்களுக்கு ஒரு முடிவு எடுக்கும் நிலையில் ஒரு விஷயத்தை இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா என்று இருக்கும். அப்படி செய்தால் அறம் தவறும். ஒரு விஷயத்தை அறத்துடன் செய்வது மிகவும் அவசியம். அனைவருக்கும் நன்றி. வணக்கம். ஜெய் ஸ்ரீராம்.